Hello everyone, welcome back to VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது CBSE கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் சாப்டர் 2 அதான் மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வீடியோவில் டிஸ்டன்ஸ்னான டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம புக்கில் அவ்வளோ இன்டெப்த்தாலாம் கொடுக்கல, பட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் மஸ்ட். அப்போ தான் நம்ம அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, அப்புறம் ஸ்பீட் என்ன வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் படிக்கணும், சம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நான் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபஸ்ட்டு லெசன் வீடியோ போடும்போதெல்லாம் நான் மெயினாக NCERT புக்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நடத்தியிருந்தேன், லைன் பை லைனாக படிச்சுட்டு. இதுலேயும் லைன் பை லைன் படிக்கிறேன், பட் அந்த அளவுக்கு லைன் பை லைன் தேவைப்படுமாலாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஃபிசிக்ஸ் பொறுத்தளவு ப்ராப்ளம்ஸ் தான் மெயினாக வரும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தியரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க, ரேராக கேட்க மாட்டாங்க, கம்மியாக கேட்பாங்க. ஆனால் ப்ராப்ளம்ஸ் தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு NCERT புக் பேக் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்டாக ஒரு டெக்ஸ்ட் புக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மெயினாக நான் என்ன புக் ரெஃபர் பண்ணுறேன்னா, SLR புக் ரெஃபர் பண்ணுறேன், அதர் டெக்ஸ்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு SLR கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் பேசிக் லெவல் கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையர் லெவல் கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஹையர் லெவல் கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம NCERT புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷனும் அந்த புக்கில் இருக்கும். ஸோ அந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் டீச்சர் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம். மெயினாக நிறைய பேர் SLR தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அந்த புக்கை ரெஃபர் பண்ணுறது பரவாயில்ல. இது யாருக்குன்னா, நீங்கள் CBSE கிளாஸ் 11 கிளாஸ் 12 கிளாஸ் 11 கிரேட் படிச்சிங்கன்னா தான் இந்த புக்கை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த புக்கு இப்போதைக்கு படிக்காதீங்க. ஏன்னா அது நிறைய கொஷின்ஸ் இருக்கும், டைம் ஃபுல்லாக கன்சூமிங் தான். ஓகே, அதுக்கு வந்து ஏதாவது நம்ம தனியாக வீடியோஸ் பார்க்கலாம். அது மேக்ஸிமம் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதுவும் நீட்டுக்கு ரிலேட்டடாக தான் பார்க்கணும். சரி, ஓகே, உங்களுக்கு அதெல்லாம் ஐடியா இருக்கும். ஸோ என்னதாலும் நம்ம இந்த வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லெசன் தான் தியரி லைன் மேலே என்ன போட்டிருந்தேன், பட் இங்கே நிறையா கொஷின் சால்வ் பண்ண போகிறேன். அதுதான் பிளானே. ஓகே, எப்பயும் போல் நான் என்ன பண்ணுறேன், நோட்ஸில் அதாவது புக்கை லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இது ஒரு ரஃபாக ஒரு ஐடியா கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த லெசன் நேம் என்னது, மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே மோஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மோஷன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் தான், ஒன்றும் இல்லை. மோஷன் அப்படிங்கிறது என்னென்னா, மோஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ என்னோட நோட்ஸே இருக்குது, நான் அதே படிச்சு காமிச்சிடுறேன். சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், WRT அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது டைமை பொறுத்து பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். அதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். எப்போயுமே நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக, இப்போதைக்கு எப்போயுமே இல்லை, கேசஸ் இருக்கும். இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணுறேன், ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆரிஜினை x=0 சொல்கிறேன். அதாவது இனிஷியலாக பொசிஷனை x=0 சொல்கிறேன். அது நான் என்ன கன்சிடர் பண்ணால் டைம் (0 seconds) வச்சுக்கோங்க. x=0 மீட்டர், x=0 பொசிஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆஃப்டர் 5 minutes இல்லைனா ஆஃப்டர் 10 seconds வச்சுக்கலாம். ஆஃப்டர் 10 seconds இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு ஆஃப்டர் 10 seconds. ஸோ அப்போ t=10 செகண்டில் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 100 meters மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 meters மூவ் ஆயிடுச்சு. இந்த கேஸில் என்ன இருக்குது, ஆப்ஜெக்ட் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் இஸ் இன் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த கேஸில் இப்படி இருக்குது. இதுவே இந்த ஆப்ஜெக்ட் x=0லையும் அட் டைம் t=0லையும் x=0 தான் இருக்குது. அட் டைம் t=10 secondsலையும் x=0ங்கிற பொசிஷனில் தான் இருக்குது. அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவே ஆகலை, இந்த ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, மூவ் ஆகலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரெஸ்ட்னா என்ன, மோஷன் என்னங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது ரொம்ப பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை. பட் இதில் முக்கியமாக இன்னொரு டேர்மை நம்ம புக்கில் ஆட் பண்ணுறாங்க. அந்த டேர்ம் என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மூலிமா நான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் மூலிமா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு காருக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான்னு வச்சுங்க. நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. நான் ஒரு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த காரு இங்கே மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ அஸ்யூம் பண்ணிக்கங்க, ஒரு 50 km/h போயிட்டுருக்கு வண்டி. ஓகே, இப்போ இன்னொரு பையன் இங்கே கிரவுண்டில் நின்று பார்க்குறான். கிரவுண்டில் அது கிரவுண்டுங்கிறதுக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்கன்னா, இதை பூந்தொட்டினா விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேஷனரியாக தான் இருக்கும், அந்த பொசிஷனில் அப்படியே தான் இருக்கும். ஸோ கிரவுண்டில் அந்த பையன் நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பாய் ஓகே, கேர்ள் எங்கே இருக்காங்க, கேர்ள் இன் காரில் இருக்காங்க. ஓகே, அப்புறம் நான் தான் டிரைவர்னு வச்சுக்கோங்களேன். டிரைவரும் இன் கார்.
ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாயை பொறுத்தளவு, இந்த பையனை பொறுத்தளவு, இந்த கேர்ள், அந்த கார், இந்த டிரைவர் எல்லாருமே மோஷனில் இருக்காங்களா? ஸோ அப்போ இந்த பாயை பொறுத்தளவு கேர்ளும் மோஷனில் இருக்காங்க, டிரைவரும் மோஷனில் இருக்கான். ஸோ அப்புறம் இன்னொன்று எடுத்துங்க, காரும் மோஷனில் தான் இருக்குது. ஓகே, காரும் மோஷனில் தான் இருக்குது. ஓகே, இது ஈஸியாக தான் இருக்கும். மோஷன் ஜஸ்ட் நான் சும்மா டிக் மட்டும் போட்டுக்கிறேன், தெரிஞ்சது தான். ஏன்னா இங்கே நின்று பார்க்கும்போது மூணுமே மூவ் ஆகிட்டுருக்கும். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நான் தான் பார்க்குறேன், நான் தான் என்னோட தான் ஆரிஜினாக கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, என்னோட தான் ஆரிஜின், நான் தான் இங்கே நிற்கிறேன்ல, என்னோட பொசிஷன் தான் இங்கே ஆரிஜின் நான் கன்சிடர் பண்ண கேஸில் நான் இப்போ இந்த கேர்ளை பார்க்குறேன். கேர்ளை பார்க்கும்போது கேர்ள் ஸ்டேஷனரியாக பின்னாடியாக தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. என்ன பொறுத்தளவு என்னது, இந்த கேர்ளும் ஸ்டேஷனரியாக தான் இருக்காங்க, ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்லேருந்து, அதாவது கிரவுண்ட்லேருந்து கோஆர்டினேட் சிஸ்டம்லேருந்து இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டம் மாறும்போது நம்மளுக்கு மோஷனும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போது நம்ம மெயினாக என்ன சொல்லணும்னா, மோஷன் இங்கே சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் கன்சிடர் பண்ணணும், கூடவே வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸும் கன்சிடர் பண்ணணும். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்தும் மோஷனில் இருக்கா இல்லை ரெஸ்ட்டில் இருக்காங்கிறதும் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை கன்சிடர் பண்ணணும். இது ஈஸியான எக்ஸாம்பிள் தான், அது ரொம்ப குழப்ப தேவையில்லை. இங்கேருந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க காரோட சேர்ந்து. இதுவே நான் காருக்குள்ளேருந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு எனக்கு மூவ் ஆகாத மாதிரி தான் தெரியும், ஏன்னா என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் ட்ராவலில் இருக்கேன், நானும் மோஷனில் இருக்கேன், இந்த காரும் மோஷனில் இருக்குது, இந்த பொண்ணும் மோஷனில் இருக்கும்போது பொண்ணு என்னை பொறுத்தளவு ரெஸ்ட் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ அடுத்து நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருப்பாங்க. ஓகே, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெஸ்ட் அண்ட் மோஷன் இந்த தியரிலாம் நான் எழுதியிருக்கேன். பட் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் கன்சிடர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போகலாம். ஓகே, சரி. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் என்னென்னா, நம்ம சொல்லிட்டோம் மோஷன்னா ஒரு பொசிஷன் இன்னொரு பொசிஷன் மூவ் ஆனால் அது மோஷன் சொல்லிட்டோம். பட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் 2 விதமாக பிரிக்கிறாங்க. 2 விதமான டைப் ஆஃப் பாத்தை பொறுத்து ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, டைமென்ஷன்ஸை பொறுத்து ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாத்தை பொறுத்து, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற பாத்தை பொறுத்து. இந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சொல்லுவோம், இல்லைனா லீனியர் மோஷன் சொல்லுவோம், இல்லை ரெக்டிலினியர் மோஷன் சொல்லுவோம். இதுவே சர்க்கிளில் மூவ் ஆச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து இதுவே ரொட்டேஷனல் மோஷன், அப்புறம் வைப்ரேட்டரி மோஷன் இருக்குது. அது எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ லீனியர் மோஷனாக நமக்கு தெரிஞ்சதான். இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னா, ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன், அது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டுருக்குன்னா ஒரு லீனியர் மோஷனில் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ லீனியர் மோஷனை இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஆர் ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், ரெக்டிலினியர் மோஷன். ஓகே, இதை இன்னொன்று சொல்லுவாங்கன்னா ரெக்டிலினியர் மோஷன் அப்படி சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த எக்ஸாம்பிள் ஓகே, இது நம்ம அப்படியே பாலை ட்ராப் பண்ணோன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் விழுகுது, அதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ அதுவே இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு அத்லெட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு 100 மீட்டர் ரேஸ், இதுவே 400 மீட்டர் 200 மீட்டர்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ராக்கில் இப்படி சர்க்குலராக எலிப்டிக்கல் ட்ராக்கில் ஓடுவாங்க. அது நான் சொல்லலை. இப்போ ஒரு 100 மீட்டர் டேஷ் எடுத்துங்க, அதாவது 100 மீட்டர் ரேஸ் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக அவங்களாம் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் அவங்கள நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா லீனியர் மோஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம், மோஷனே ஸ்ட்ரெயிட் லைன் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சர்க்குலர் மோஷனுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் தான் இந்த பையன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பாலை ஒரு கயிறு மாதிரி கட்டி சுற்று வேர்லிங் மோஷன் சொல்லுவாங்க, அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்லேருந்து, அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் இன் எ சர்க்குலர் பாத் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் இன் த சர்க்குலர் பாத், இந்த மோஷனுக்கு பேர் சர்க்குலர் மோஷன். இந்த மாதிரி ஒரு பொருள் சுற்றுச்சுன்னா அந்த மோஷன் பேர் சர்க்குலர் மோஷன். ஓகே, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இப்போ எர்த்தை சுற்றி சேட்டலைட் வரும், நம்ம இதுவும் படிப்போம், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ்லாம் என்னன்றதெல்லாம் படிப்போம் போக போக. ஸோ அந்த சேட்டலைட்டும் நம்ம சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது எர்த்தை சென்டராக வச்சு ஒரு சேட்டலைட் சுற்றி வருதா, இதுவும் ஒரு சர்க்குலர் மோஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால இதை சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். இதுவும் நம்ம புக்கில் வரும், சர்க்குலர் மோஷன்ஸ் பற்றிலாம் படிப்போம். சரி, இப்போ சர்க்குலர் மோஷன் சொல்லிட்டோம். இப்போ ரொட்டேஷனல் மோஷன் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இதை எடுத்துப்போம் ரொட்டேஷனல் மோஷனுக்கு. இப்போது இப்போ நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு பம்பரை மாதிரி சுற்றி வச்சு விளாண்டுருப்போம், அது ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, இங்கே என்னென்னா ஒரு ஸ்பின்னிங் டிஸ்க் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த என்டையர் டிஸ்க் இந்த டிஸ்க் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த சென்டர் லைனை சுற்றி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு
இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த மோஷனுக்கு பேர் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து ரொட்டேஷனல் மோஷன். சர்க்குலர் மோஷன் வேறு, ரொட்டேஷனல் மோஷன் வேறு. அது முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சர்க்குலர் மோஷன்னா இல்லைங்களா, ஆப்ஜெக்டோடைய நீங்கள் பாருங்கள், ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது, ஆனால் ஆப்ஜெக்டோடைய ரொட்டேஷன் சென்டர் வந்து ஆப்ஜெக்ட் விட்டு அவேவாக இருக்குது. அதனால தான் அது சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். இங்கே கூட பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் சுற்றி வருது, ஆனால் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் விட்டு தள்ளி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். இது சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஆனால் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அதனுடைய ஆப்ஜெக்ட்லேயே இருக்கிறதுனால இதை நான் என்ன சொல்கிறேன், ரொட்டேஷனல் மோஷன் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா கன்சிடர் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இப்போ இந்த ரொட்டேஷனல் மோஷனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்கில் ஓகே சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு இதுதான் சென்டர் பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டை இந்த டாட்டர் லைன் வரைஞ்சிருக்கோம், இந்த டாட்டர் லைனில் நான் மார்க் பண்ணி ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து இது பின்னு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்படி மாதிரி லைன் வரைஞ்சேன்னா இதை சுற்றினா இந்த லைன் அப்படியே சுற்றி வரும். இந்த லைன் வந்து அப்படியே இப்படி சுற்றி வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த லைன் இப்படியே சுற்றி வரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணோம், இந்த லைன் வந்து சுற்றி வரும். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ எப்படி இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு டைம் நான் ஒரு சர்க்குலர் பாத்தில் நான் சுற்றி வரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற இந்த பாயிண்ட் பி வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் சுற்றணும், அதே மாதிரி இந்த ஏங்கும் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் சுற்றணும். ஓகே, அதுதான். ஆனால் இந்த ஏவோட சர்க்கிள், இந்த ஏ சுற்றுது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் கம்மியாக இருக்குது. அப்போ ரேடியஸ் ஃபார்ம்ட் பை ஏவும் ரேடியஸ் ஃபார்ம்ட் பை பியும் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ஏ வந்து ரேடியஸ் ஆஃப் பியோட கம்மி. அப்போ ரேடியஸ் ஆஃப் ஏ வந்து ரேடியஸ் ஆஃப் பியோட கம்மி. அப்போ ரேடியஸ் கம்மினா சர்க்கம்ஃபரன்ஸும் கம்மி. ஓகேங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இதனுடைய பாத் லென்த், இன்னொரு பாத் லென்த் கூட வச்சுங்க. இது இப்படி சுற்றி வர பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதனுடைய பாத் லென்த்து ஓகேங்களா, இதனுடைய டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வச்சுங்க 2πRA அப்படிங்கிறது தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஓகே, இந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வரதுக்கு நான் கன்சிடர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 2πRA விச் இஸ் ஆல்சோ லெஸர் தென் 2πRB. ஏன்னா இங்கே ரேடியஸ் ஆஃப் பி வந்து கிரேட்டர் தேன் ரேடியஸ் ஆஃப் ஏ. ஸோ அதனால் இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, வெலாசிட்டி ஆஃப் ஏ வெலாசிட்டி ஆஃப் பி கன்சிடர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒரே இன்ஸ்டன்ட்டில் நான் இப்போ ஸ்டாப் வாட்ச் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இதை சுற்றி வரத்துக்கு இந்த ஏங்கிற ஆப்ஜெக்ட், இந்த ஏங்கிற பார்ட்டிக்கல் இந்த ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் சுற்றுறதுக்கு 1 செகண்ட் எடுத்துக்குதுன்னா பிங்கிற ஆப்ஜெக்ட்டும் 1 செகண்ட் தான் எடுத்துக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரே பாடி தானே, அப்போ அது சுற்றும் போது அப்படியே தான் சுற்றும். ஓகே, ஏங்கிற ஆப்ஜெக்ட் 1 செகண்டில் சுற்றுச்சுன்னா, சரி ஏங்கிற பார்ட்டிக்கல் 1 செகண்டில் சுற்றுச்சுன்னா பிங்கிற பார்ட்டிக்கலும் 1 செகண்ட் தான் சுற்றி வரும். அப்போது இங்கே பாருங்கள், இதில் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இது கம்மியான டிஸ்டன்ஸை ஒரே ஈக்குவல் டைமில் ட்ராவல் பண்ணுது. இதில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரே ஈக்குவல் டைம் தான் எடுத்திருக்கேன். நான் ரெண்டுக்கும் ஒரே டைம் தான் எடுத்திருக்கேன். இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வச்சுங்க. இப்போது இதில் பிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து வேகமாக நிறையா டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும், ஆனால் ஏங்கிற ஆப்ஜெக்ட் கம்மியான டிஸ்டன்ஸ் மட்டும் தான் ட்ராவல் பண்ணணும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து இஸ் லெஸ்ஸர் தென் வெலாசிட்டி ஆஃப் பி. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் லெஸ்ஸர் தென் வெலாசிட்டி ஆஃப் பி. ஓகே, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் பி வந்து வேகமாக சுற்றும், இங்கே வெளியே அவுட்ராக போக வேகமாக சுற்றி அந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி ஆஃப். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ரொட்டேஷனல் மோஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸோடைய நிறைய பாயிண்ட் கன்சிடர் பண்ணிங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் ரொட்டேஷனல் மோஷனை தனியாக படிப்போம் நம்ம. ரொட்டேஷனல் மோஷன், பார்ட்டிகல்ஸ் மோஷன்ஸ் எல்லாம் வரும், நம்மளுக்கு நிறைய வரும், நம்மளுக்கே கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் வரும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது நம்மளுக்கு தேவையும் போடும், அதுக்காக தான் நான் இப்போ சொல்லி வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆச்சுன்னா இது தான் நான் சொல்கிறோம், நம்ம ரொட்டேஷனல் மோஷன் சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம தன்னைத்தானே சுற்றி வருது பார்த்திங்களா, இதுவும் ரொட்டேஷனல் மோஷன். ஏன்னா சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அதனுடைய அந்த ஆப்ஜெக்ட்லேயே இருக்கனால அது நான் என்ன சொல்கிறேன், ரொட்டேஷனல் மோஷன் சொல்லிட்டேன். அடுத்து இன்னொன்று வைப்ரேட்டரி மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஈஸி தான். இன்னொன்று இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் வைப்ரேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு பெண்டுலம் மாதிரி எடுத்துக்கோங்க, ஆனால் பெண்டுலம் இல்லை, ஒரு சீசா சொல்லுவாங்க, இல்லை ஒரு ஊஞ்சல் நம்ம சொல்லும்போது. ஓகே, இதுதான் இதனுடைய சென்டர் பாயிண்ட்டு இல்லைனா ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு வரோமா. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், இதை வந்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஏதோ கட்டிட்டு இப்போ நான் அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து இங்கே கட்டிடுறேன்னு வச்சுங்க. இந்த பில்லர்லேருந்து இந்த பில்லருக்கு நான் இழுத்து கட்டிடுறேன். கட்டினதுக்கப்புறம் இந்த பில்லரை இந்த பாயிண்ட்டை நான் அப்படியே அந்த ஸ்ட்ரிங்கை நான் இழுத்து விட்டேன்னா என்ன ஆகும், அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்குமா. அதாவது இதனுடைய ஈக்குலிபிரியம் பொசிஷன் இந்த பொசிஷன், இதனுடைய ஈக்குலிபிரியம் பொசிஷன் இந்த பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷனை
வச்சு அது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் போயிட்டு வருமா. ஸோ இந்த மாதிரி மோஷனையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா வைப்ரேட்டரி மோஷன் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரின்சிபல் தான் கிட்டார்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸோ இந்த கிட்டார்லேயும் நம்ம அப்படியே ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வைப்ரேட் பண்ணி தான் மியூசிக்ஸை உருவாக்கும். ஓகே, சவுண்டை உருவாக்கும். சரி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பாத், பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் பாத் தான் லீனியர் மோஷனாக, சர்க்குலர் மோஷனாக, ரொட்டேஷனல் மோஷனாக, வைப்ரேட்டரி மோஷனாக கன்சிடர் பண்ணும். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா பேஸ்ட் ஆன் தி டைமென்ஷன்ஸ். ஓகே, டைமென்ஷன்னா ஒன்றில் நான் சொல்கிறேன், அது கோஆர்டினேட் சிஸ்டம்ஸை பொறுத்து எத்தனை கோஆர்டினேட்ஸ் மாறுதோ அதை பொறுத்து சொல்லுவோம். மோஷன் 1 டைமென்ஷன், மோஷன் 2 டைமென்ஷன், மோஷன் 3 டைமென்ஷன் அப்படி தான் சொல்லுவோம். சரி, இப்போ மோஷன் 1 டைமென்ஷன் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு கிராஃப் ஷீட்டில் என்னென்ன இருக்கும், 2 ஆக்சிஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோட்லேருந்து இதை பாட்டமாக நான் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கிறேன், அப்படியே ஹைட்டை வந்து ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு காரோட இனிஷியல் பொசிஷன் இங்கே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ட்ராவல் ஆகிடுச்சு. இந்த ட்ராவல் ஆகிறத ஒரே லைனில் என்னால் வரைய முடியுமா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சா நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாம், இல்லைனா மோஷன் இன் அ 1 டைமென்ஷன் சொல்லலாம். முக்கியமாக அதான் 1 டைமென்ஷன் சொல்லணும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் மாறுது. இப்போ இந்த பொசிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆரிஜின் இது 0 மீட்ரு, 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆயிடுச்சு. ஓகே, 50 மீட்டருங்கிற பொசிஷனுக்கு போயிடுச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸோடைய பொசிஷன் மட்டும்தான் மாறுது, ஒய் ஆக்சிஸோட பொசிஷன் மாறவே இல்லை. இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு இதுதான் சென்டர், இதுதான் ஒய் 0னா இதுவும் ஒய் 0 தான், இதுவும் ஒய் 0 தான். இப்போ எக்ஸ் பொசிஷன் மட்டும் தான் மாறி இருக்குது. ஓகேவா, ஒய் ஆக்சிஸில் மாறவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன சொல்லுவோம், இது மோஷன் இன் சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதே மாதிரி ஒரு புல்லட் ட்ரெயின், நம்ம நார்மல் ட்ரெயின் எடுத்துக்கிட்டால் கூட அது ஒரே எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகுது, ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகலை. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், மோஷன் இன் 1 டைமென்ஷன் இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே இங்கேருந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகுமா. ஸோ அப்போ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அப்புறம் இதை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்குவோம். இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது, இங்கே ஒய் ஆக்சிஸோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் மாறுதா, அப்போ அதை என்ன சொல்கிறோன்னா மோஷன் இன் 1 டைமென்ஷன், எக்ஸ் மாறவே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒன்லி 1 கோஆர்டினேட் சிஸ்டம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், மெயினாக வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இது நம்மளுக்கு எந்த இடத்துல சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ணலான்னா, ஒய்யை மேலே பாசிட்டிவாக எடுக்காமல் சம்டைம்ஸ் என்ன பண்ணலான்னா ஒய்யை கீழேயும் ஒய் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணலாம். இது நம்மளை பொறுத்தளவு நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது போக பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பப்போ நான் என்னோட சொல்லி வச்சிடுறேன். ஓகே, ஸோ அடுத்த மோஷன் என்ன 2 டைமென்ஷன். இப்போ நம்ம என்ன சொன்னால் ஒன்லி 1 கோஆர்டினேட் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒன்லி 1 கோஆர்டினேட் சேஞ்ச் ஆச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 கோஆர்டினேட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மோஷனை 2 டைமென்ஷனல் மோஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வரும், மோஷன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் ஒரு பேசிக் ஐடியா தான் வரும். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிளில் நான் எப்படி கோஆர்டினேட்ஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இந்த எட்ஜை நான் எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறேன், இந்த எட்ஜை நான் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறேன், அப்புறம் வெர்டிக்கலை நான் ஜெட் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போது இதுதான் ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன். இந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், ஆனால் நான் வேணும்னு என்ன பண்ணியிருக்கேன், இப்படி வளைஞ்சு போயிருக்கேன். அப்போ இந்த மோஷனை நான் கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணணும்னா எனக்கு என்ன இருக்கும், இந்த பொசிஷன்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒய் ஆக்சிஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி மோஷனை நான் சொல்லுவேன்னா 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டுமே எக்ஸும் சேஞ்ச் ஆகுது, ஒய்யும் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை 2 டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவேன். ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேரம் போர்டு விளாட்றோம், காயின்ஸ் வந்து இப்படி அதுவும் பாருங்கள், இது ஜெட் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறேன், நான் சும்மா அறிஞ்சிறேன், இதை ஜெட் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறேன், இந்த எட்ஜை நான் எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறேன், இந்த எட்ஜை ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் தான் மாறி சேஞ்ச் ஆகுமே தவிர ஜெட்டு சேஞ்சே ஆகாது. சம்டைம்ஸ் நீங்கள் காயின் தூக்கி மேலே அடிச்சிங்கன்னா வேணால் சேஞ்ச் ஆகும், பட் இந்த கேஸில் ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த பாருங்கள், இது வந்து x1 y1ங்கிற பொசிஷன்லேருந்து x2 y2ங்கிற பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ x1 ஸோ இந்த இதில் y1 z1 எடுத்து வச்சுருக்கேன், இமேஜ் அப்படி தான் இருந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது yz பிளேன் எடுத்துக்கிட்டோம். ஸோ y1 z1 பொசிஷன்லேருந்து y2 z2 பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு, 2 கோஆர்டினேட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அது 2 டைமென்ஷனல் மோஷன். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கும். 3 டைமென்ஷனல் மோஷனாக அப்போ 3மே சேஞ்ச் ஆகும், 3மே எக்ஸும் சேஞ்ச் ஆகும், ஒய்யும் சேஞ்ச் ஆகும், ஜெட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ சேஞ்ச் எங்கெங்கெல்லாம் நடக்கும்னா எக்ஸ் ஒய் ஜெட்டு
எல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற கேஸில் நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து 3 டைமென்ஷனல் மோஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளையிங் பேர்ட் ஆர் அன் ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் மோஷன். இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்டது 3 டைமென்ஷனல் மோஷன் தான். இப்போ நான் வந்து நடந்து போய் ஒரு ஸ்டார் கேஸ் ஏறி மேலே போய் ஒரு டாப் ஆஃப் த பில்டிங் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து நான் மேலே பண்ணுறேன், இங்கே போகிறேன். ஸோ அப்போ என்னோடய எக்ஸ் பொசிஷன் சேஞ்ச் ஆகும், ஒய் பொசிஷன் சேஞ்ச் ஆகும், ஜெட் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ ஜென்ரலாக நம்ம டே டு டே லைஃப்பில் 3 டைமென்ஷனல் மோஷன் எதையாவது பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆனால் பேசிக்காக என்ன பண்ணுவோம், இப்போ ஒரே ஒரு மோஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம், 1 டைமென்ஷனல் மோஷன் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா கைனமேட்டிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம படிக்கிறோம். இப்போ என்ன படிக்கிறோன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன சொன்னேன், இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மூவ் ஆயிருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ இதை பற்றி வேறு என்ன சொல்லலைன்னா, நான் இங்கே இவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்ப்பா, ஃபோர்ஸ் வந்து ஒரு 100 நியூட்டன்ஸ் அப்ளை பண்ணுறேன், இல்லைனா அப்படியே பிடிச்சி தள்ளுறேன், ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளுறேன். அந்த ஃபோர்ஸை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஃபோர்ஸ் விச் காசஸ் திஸ் மோஷன் நான் கன்சிடரே பண்ணலை. ஸோ இந்த சாப்டரில் நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம்னா, ஃபோர்ஸை கன்சிடரே பண்ண மாட்டோம். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், வெறும் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, ஆப்ஜெக்டோட அக்சலரேஷன், ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறத மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி படிப்போம் பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணால் படிக்கிறது என்ன சொல்லுவோன்னா, இட் இஸ் கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் நம்ம என்ன சொல்லலாம், ஃபோர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். இட் இஸ் ஸ்டடி ஆஃப் மோஷன் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். காஸ் ஆஃப் மோஷன் ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஃபோர்ஸ் விச் காசஸ் த மோஷன். ஓகேவா? ஸோ நம்ம மெயினாக இந்த இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட்டு ஒரு அசம்ஷன் என்னன்னா, மோஷனை கன்சிடர் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டோம். ஓகே, அடுத்த இன்னொரு அசம்ஷன் என்னன்னா, நான் 2 டைமென்ஷனல் மோஷன் 3 டைமென்ஷனல் மோஷனில் இருக்கா, நான் அதெல்லாம் பண்ணல. ஃபஸ்ட்டு சிம்பிள் கேஸாக நான் என்ன பண்ணுறேன், 1 டைமென்ஷனில் தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுப்பா, அந்த தான் கன்சிடர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுதான் 1 டைமென்ஷனல் மோஷன் சொல்லிடுவோம். இதைத்தான் நம்ம புக்கில் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற டாபிக் சொல்லிக்கிறாங்க. இப்போ தான் நான் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடுவோன்னு நினைக்கிறேன் என்ன படிக்க போகிறோன்னு. ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அதை நம்ம ஆல்சோ கால்ட் அஸ் ரெக்டிலினியர் மோஷன் ஆர் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கோ. இப்போது நம்ம அடுத்து பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிப்போம். ஓகே, இப்போ பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற இப்போ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அசம்ஷன் இருக்குது. அசம்ஷன்னா ஒரு க்ரைட்டீரியா ஒன்று வச்சுருக்கான். இப்போ அந்த க்ரைட்டீரியாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கார் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே நிற்கிறேன், நான் தான் நிற்கிறேன். நின்றுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸ்பீட்லாம் ஒரு 50 km/h ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு ரோட்டோடைய ஒரு கார்னரில் நின்று இந்த காரை பார்க்குறேன். காரை பார்க்கும்போது என்னோட கேஸ் என்னென்னா, நான் வந்து 2 பொசிஷனை கன்சிடர் பண்ணும். ஒன்று ஃப்ரண்ட்டு பாயிண்ட்டு, பாடியோட ஃப்ரண்ட் பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணுறேன். அதோட காரோட பேக்கோடைய இதுவும் கன்சிடர் பண்ணுறேன். இது பாயிண்ட் ஏன்னு சொல்கிறேன், இதை பாயிண்ட் பின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த ஏவோடைய வெலாசிட்டி எவ்வளோ, பியோட வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கார் இங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த கார் என்ன பண்ணுது, இந்த பொசிஷன்லேருந்து நான் இந்த பொசிஷனுக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன், என்னோட கவனம் ஃபுல்லாக இந்த 2 பாயிண்டில் மட்டும்தான் இருக்குது. ஏங்கிற பாயிண்ட்லையும் பிங்கிற பாயிண்ட்லையும் இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்த முன்னாடியே, அந்த கார் வந்து 50 km ட்ராவல் ஆகுதா. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் ஏ என்ன இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் பி என்ன இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, பொதுவாக ஈஸியான ஆன்சர் என்னென்னா, வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் ஏவும் 50 km/h தான் ட்ராவல் ஆகிட்ருக்கும். வெலாசிட்டி ஆஃப் பியும் 50 km/h தான் ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஏன்னா இந்த என்டையர் காரே 50 km/h ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த காரில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டுமே 50 km/h தான் ட்ராவல் ஆகிட்ருக்கும். இது ஈஸியான கேஸ் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி கேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டோடைய எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் எத்தனையோ ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்கா, எல்லா பாயிண்ட்டும் ஒரே வெலாசிட்டியில் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிற கேஸில் நான் என்ன சொல்லலாம்னா, இந்த ஹோல் பாடி, ரொம்ப பெரிய பாடியை கூட என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரே ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். அதான் நான் சொல்கிறேன், பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணலாம். எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்டை நான் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்கா, அதாவது நம்ம சொல்லணும் லென்த் இருக்கா, விட்த் இருக்கா, ஹைட் இருக்கான்னு கேட்போம்ல. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனே கிடையாது. அதாவது 0, 0, 0 இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டைமென்ஷனே இருக்காது. அப்போ என்ன அஸ்யூம் பண்ணுறோன்னா, இந்த கார் வந்து ஒரு 1000 kgs இருக்குது, 1 டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கார் வந்து 1000 kg இருக்குன்னா, இந்த பாயிண்ட்டோடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 1000 kg இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அஸ்யூம் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணலாம். எந்த கேஸில் அந்த பாயிண்ட்டோடைய அந்த ஆப்ஜெக்டோடைய எல்லா பாயிண்ட்டும் ஒரே வெலாசிட்டியில் ட்ராவல் ஆச்சுன்னா அதை நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் நான். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மோஷனை நம்ம சொல்லிட்டோம் பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோமா. இப்போ அடுத்து இன்னொன்று எடுத்துக்கிறோம். நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த வீடியோவில் ரொட்டேஷனல் மோஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோமா. அப்போ என்ன பண்ணோம், இப்போ இந்த டிஸ்கை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணோம். இந்த டிஸ்கில் நம்ம என்ன சொன்னோம், ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வெலாசிட்டி ஆஃப் ஏவும் வெலாசிட்டி ஆஃப் பியும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதாவது velocity of A is not equal to velocity of B ன்னு சொல்லியிருந்தோம். velocity of A வேறு, velocity of B ன்ற வேறு இருக்கா. இப்போ இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆப்ஜெக்ட் தான் எடுத்தோம். இது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மோஷனில் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் ஒரு மோஷனில் இருந்துகிட்டு இருக்குது, ஆல்ரெடி ஒரு ரொட்டேஷனல் மோஷனில் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை நான் போய் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆப்ஷனே சொல்லிடணும், இது கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட்டும், அது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் இது என்ன பண்ண முடியாது, இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இது ரொட்டேஷனல் மோஷனில் இருக்குது. ஆனால் இதில் இன்னும் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக வரலாம். ஓகே, இப்போ இந்த கேஸில் நான் இப்போ சன் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், அப்சர்வ் பண்ண போகிறது, நான் போய் சன்னுடைய டாப்பில் உட்காந்துருக்கேன். இல்லை வச்சுக்கோங்க, சன்னை தான் சென்டராக வச்சுக்கிறேன். சென்டராக வச்சுட்டு நம்ம எர்த்தோடைய மோஷனை அப்சர்வ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியும் எர்த்து ரொட்டேட்ஸ் அபவுட் சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட். இதான் ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்னு வச்சுக்கோங்களேன். இதான் எர்த்து. இப்போது என்னோடய கேஸ் என்னென்னா, நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் எர்த்து தன்னைத்தானே சுற்றி வரும். ஓகேவா? எர்த்தோடைய இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனு. இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த எர்த்தே சுற்றிட்டு இருக்கும். எர்த்து தன்னைத்தானே சுற்றுவோம். அதே மாதிரி அது தன்னைத்தானே சுற்றுறது இல்லாமல் சன்னை சுற்றியும் வரும். ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியும்ல. இப்போது இந்த கேஸில் எர்த்தை நான் பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணலாமா, எர்த்தை பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு 2 ஆன்சர் இருக்குது. கொஞ்சம் குழப்பிக்கிற மாதிரி குழப்பிக்காதீங்க, ஆனால் ஈஸி தான். எஸ்ஸும் சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். எப்படின்னா, எஸ் எதுக்குன்னா எர்த்தோடைய ரெவல்யூஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இதுதான் எர்த்து தன்னைத்தானே சுற்றுது பார்த்தீங்களா. இந்த கேஸை நான் கன்சிடர் பண்ணனா அதை பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ரெவல்யூஷன் மோஷனை எடுத்துட்டோன்னா இதை நம்ம என்ன சொல்லணும்னா ரொட்டேஷனல் மோஷனில் போயிடும். இந்த ஆப்ஜெக்ட் இது ரொட்டேஷனல் மோஷனில் போயிடும். ஸோ இந்த கேஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டோட வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பி. அப்போ இந்த கேஸில் பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியாது. தன்னைத்தானே சுற்றும் போது பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் என்னோட பொறுத்தளவு நான் இந்த தன்னைத்தானே சுற்றுறதுல எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு வெறும் சன்னை சுற்றி வரது மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணுறேங்கிற கேஸில் நான் என்ன பண்ணலான்னா எர்த்தை ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதுதான் சென்டர் ஆஃப் த ரொட்டேஷன். இதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இது சுற்றி வருது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த கேஸில் என்ன பண்ணோன்னா எர்த்து தன்னைத்தானே சுற்றி வருது பார்த்தீங்களா, அந்த ரொட்டேஷனல் மோஷனை கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஏன்ப்பா இவ்வளோலாம் நம்ம புக்கில் கொடுத்தே இருக்க மாட்டான், ஒரே ஒரு லைனில் தான் கொடுத்துருப்பான். இங்கே கொடுத்துருப்பானா, இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள். இன் அவர் டிஸ்கஷன்ஸ் வி ஷால் ட்ரீட் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் அஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருப்பான். அதில் கூட என்ன சேர்த்து கொடுத்துருப்பானா, நம்ம புக்கில் இருக்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்கானா, சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் மச் ஸ்மாலர் தென் த டிஸ்டன்ஸ் மூவ்டு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்கிறான். அதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்லலாம். இப்போ அவனே சொல்லியிருப்பான். இப்போ ஒரு கார் எடுத்துக்கங்க, இதான் அந்த கார்னு வச்சுக்கோங்க. இந்த கார் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிடுச்சு. கார் 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிடுச்சு. அப்போ இந்த காரோடைய லென்த்து வித்து ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா மேபி விட்டால் ஒரு 3 மீட்டர், ஒரு 5 மீட்டர் வச்சுங்க. காரோடைய லென்த்து வித் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ட்ராவல் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ். அதாவது 100 மீட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா 100,000 மீட்டர்ஸ். 100,000 எவ்வளோ பெருசாக இருக்குது, 5 எவ்வளோ சின்னதாக இருக்குது. அதாவது ஆப்ஜெக்டோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ இந்த கேஸில் நீங்கள் இந்த காரை பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தூரம் வேலிடுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே வேலிடுனா, நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ சன் எடுத்துக்கிட்டோம், சன்னை சுற்றி எர்த்து வருதுன்னு சொன்னோமா. ஓகே, சன்னை சுற்றி எர்த்து வருதுன்னு சொன்னோமா. இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, எர்த்தோடைய சைஸு கம்பேர் பண்ணிங்கன்னா
இந்த டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அதிகம். அதாவது இந்த சன்னுக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அதிகம். இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அதிகம். எர்த்தோடைய டயாமீட்டரை பொறுத்தளவு, எர்த்தோடைய இதை பண்ணும்போது கன்சிடர் பண்ணும்போது 6 தான் ரொம்ப அதிகம். இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், இதை எர்த்த பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணலாம். எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு, புக்கில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு, புக்கில் என்ன கொடுத்துருக்கான், சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் மச் ஸ்மாலர் தென் த டிஸ்டன்ஸ் மூவ் இன் ரீசனபிள் டியூரேஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேஸில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லையும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, இது வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் ஆகுது. பட் இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெலாசிட்டி ஆஃப் பி. அப்போ இந்த கேஸில் நீங்கள் பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கேஸில் நீங்கள் பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பி. இதை வச்சு நம்ம புக் பேக்கில் ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒன்று வரும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். பட் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் போதும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை பற்றி மட்டும் படிக்க போகிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ தான் நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறோம். ஓகே, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன மெயினாக. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகே, இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் ஈஸியாக இருக்குமா? இப்போ நான் ஏங்கிறது பிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணேன்னா போயிடலாம். ஆனால் எனக்கு இங்கே மாதிரி டேரெக்டாக ரோடு இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே இப்படி சுற்றி அங்கே சுற்றி இப்படி சுற்றி இப்படி தான் போகணும் அப்படின்னா இப்படி தான் போகுமா? இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், இதுதான் எனக்கு இருக்கிற பாத், அவைலபிளாக இருக்கிற பாத் இது தான். ஓகே, இப்போது இந்த கேஸில் எது இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, இந்த பி ஏ டு பிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக, இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிங்கன்னா அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈஸி தான். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். வெறும் பொசிஷனை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். பார்த்து ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பார்த்து ட்ராவல்டு அது கன்சிடரே பண்ணாது. ஓகேவா, பார்த்து ட்ராவல்டை கன்சிடர் பண்ணாது. இப்போ நான் இந்த பாத் இதான் ஒரு ஏங்கிற பாத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே பிங்கிற பாத்து இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி போய் இங்கே போய் ரீச் ஆகுது. இதுதான் பிங்கிற பாத்துன்னு வச்சுக்கோங்க, பாத் பி. இப்போ பாத் ஏல ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம், பாத் பி நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இதில் வேறு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். ஓகே, இந்த லென்த் இதான், இந்த பாத் லென்த்தை கன்சிடர் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் த பாத் லென்த் ட்ராவல்டு பை த பாத் லென்த் ட்ராவல்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் பாத் லென்த். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும் எப்போயுமே, ஃபைனல் பொசிஷன், இது மறக்கவே கூடாது. ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் என்னென்னா, இப்போ மெயினாக இதோட டெஃபினேஷன் என்னது, இட் இஸ் த ஆக்சுவல் பாத் லென்த். இப்போ டிஸ்டன்ஸ் என்னென்னா, இப்போ இதான் பாத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணதுக்கு நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்கணுன்னா, திஸ் இஸ் த ஆக்சுவல் பாத் லென்த் ட்ராவல்ட். ஓகே, அதை மெஷர் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ், அப்படியே டோட்டலாக அதை ஃபுல்லாக மெஷர் பண்ணிங்கன்னா அதான் டிஸ்டன்ஸ். இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக ஒன்றும் இல்லை, இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் டேரெக்டாக ஒரு லைனாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைனை மட்டும் மெஷர் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை இதுவே நீங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சி, ஓகே, கிராஃப் வரைஞ்சி ஏவோடைய பொசிஷன் இங்கே இருக்குது, பிங்கிற பொசிஷன் இங்கே இருக்குது அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவோம், ஏங்கிற பொசிஷன் x1 y1 சொல்லுவோமா, பிங்கிற பொசிஷன் x2 y2ன்னு சொல்லுவோமா. இப்போது இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சொல்லணும்னா x2 y2ஓட மைனஸ் x1 y1 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்மளுக்கு வர வேல்யூவை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு வெக்டார் ஒன்று வரையணும். வெக்டர்ஸ்லாம் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். பட் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு ஆரோ ஒன்று வரையணும். ஓகே, ஸோ அது வரைஞ்சிங்கன்னா இதைத்தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது ஆக்சுவல் டிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் அன் ஆக்சுவல் பாத்லேருந்து ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்புறம் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இந்த கேஸில் இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்புறம் இது இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்கேலார்னா வெக்டார்னா அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்போனா ஸ்கேலார்னா என்ன, வெக்டாருங்கிறது ஃபஸ்ட் ஒரு பேசிக்கான ஐடியா இருந்தால் போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இன்டெப்த்தாக நம்ம போகலாம். இப்போ ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னான்றதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம இதில் என்ன சொல்லியிருந்தோம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு சொல்லியிருந்தோம், இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லியிருந்தோமா. இப்போது நான் என்ன சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு ஆரோ மாதிரி போடணும்னு சொன்னோமா. இந்த ஆரோ என்னத்துக்குன்னா, இந்த ஆரோ ரெப்ரசன்டிங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்
இந்த ஆப்ஜெக்ட் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படி நம்ம இந்த டைரக்ஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணோன்னா அதுக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணி எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி நீங்கள் போட்டாலும் அந்த குவான்டிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் வெக்டார் குவான்டிட்டிஸுங்கும் போது இது சொல்லுவோம். இப்போ இதுவே ஸ்கேலாருக்கு அந்த டைரக்ஷன் தேவைப்படாது. ஓகே, டைரக்ஷன் தேவைப்படாது, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் தேவைப்படும். அதாவது லென்த் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அது தான் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெஷர் பண்ணுற வேல்யூ தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே மேக்னிடியூடும் இருக்கும் ப்ளஸ் டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, ரெண்டுமே இருக்கும். அதுதான் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். வெறுமனே மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேஸில் நம்மளோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதுவும் நம்ம அந்த வெக்டார் எப்படி வரையணும்னு சொன்னால் இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷனுக்கு தான் வரையணும் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த இனிஷியல் பொசிஷன். எங்கே போச்சு? இதாக இருக்குது. இதுதான் அந்த இனிஷியல் பொசிஷனா. இனிஷியல் பொசிஷன் வந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதை தான் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து எப்போயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா போனால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது நான் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை ஆரிஜின் கன்சிடர் பண்ணிங்க. என்னோடய ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஆரிஜினில் இருக்குது. இப்போது நான் இந்த கேஸில் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு 5 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன். இது 5 மீட்டர்ஸ். ஸோ இது 0 பொசிஷன் 5 மீட்டர்ஸ்க்கு வந்துச்சா. ஸோ என்னோடய எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்துச்சா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணிங்க. இந்த இடத்துல டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிங்கன்னா வெறுமனே இந்த லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணிங்கன்னா போதும். அந்த வேல்யூ மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம், விச் இஸ் 5 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 மீட்டர்ஸ் அதே தான். ஏன்னா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இதனுடைய டிஸ்டன்ஸ் 5 மீட்ரு ப்ளஸ் இதனுடைய டேரக்ஷன் சொல்லுவோமா, டேரக்ஷன் இந்த டேரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகே, டேரக்ஷன் இந்த டேரக்ஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இதுவே இந்த கேஸ் படியாக அதே எக்ஸாம்பிளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதுறேன். ஓகேவா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதுறேன். எங்கன்னா ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆப்ஜெக்ட், ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் போகாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறப்ப நம்ம முன்னாடியே பாசிட்டிவ் ஆக்சிஸ் இதுன்னு சொல்லிட்டோமா. அப்போ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஓகே, இதுவும் அதே 5 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுவும் அது இதுலேயும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 5 மீட்டர்ஸ். இதில் ஒன்றுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வெறுமனே லென்த் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதான் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்ஸ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் என்னது, இதில் -5 தான் ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் 0ங்கிறது தான் இனிஷியல் பொசிஷன். ஸோ அப்போ -5 ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் விச் இஸ் 0. ஓகேங்களா, எழுதி கூட எழுதுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ இனிஷியல் பொசிஷன் இருக்கா, ஃபைனல் பொசிஷன் அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் ஆக்சிஸ்னு கன்சிடர் பண்ணுறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 இருக்குது. இனிஷியல் பொசிஷன் என்னது 0 பொசிஷன். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -5 வந்திருக்கு. இது ஏன் -5 வந்திருக்குன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கன்சிடர் பண்ண ஆக்சிஸ் பாசிட்டிவ் ஆக்சிஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, அதாவது நெகட்டிவ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்திருக்கு. நம்ம சால்வ் பண்ணும்போதே நம்மளுக்கு நெகட்டிவாக வேல்யூ வரும் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ என்ன சொல்கிறோன்னா, நம்ம பாசிட்டிவாக ஒரு ஆக்சிஸ் ஒரு லைன் ஒரு டேரக்ஷனை கன்சிடர் பண்ணிப்போம், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டுருக்குன்னு அந்த டேரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்பயுமே அந்த லென்த்தை மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் 0வாகவும் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நான் இன்னொரு கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 5 மீட்டர்ஸ் ஃப்ரண்ட் ட்ராவல் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் திரும்பி 5 மீட்டர்ஸ் பேக் ட்ராவல் பண்ணி அதே பொசிஷனுக்கு வந்துட்டான். அப்போ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் வந்து 2 இங்கே பாருங்கள் 5 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான், அப்புறம் திரும்பி 5 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான், அப்புறம் டோட்டலாக அவன் ட்ராவல் பண்ணது 10 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இந்த இடத்துல ஃபைனல் பொசிஷன் என்னது, ஃபைனல் பொசிஷனும் 0 தான், இனிஷியல் பொசிஷனும் 0 தான். நான் எனக்கு இன்பிட்வீன் பொசிஷன் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஸோ இந்த கேஸில் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அப்போ என்ன எழுதிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி நெகட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாக இந்த கேஸில் போகலாம், இந்த இடத்துல நெகட்டிவாகவும் போகலாம், 0வாகவும் போகலாம், பாசிட்டிவாகவும் போகலாம். ஸோ அப்போ இட் கேன் பி a -1, இட் கேன் பி a 0 1 அண்ட் இட் கேன் பி +1 அப்படின்னு சொல்லிவிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கான்,
டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன், அதாவது எது ஜாஸ்தியாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மூலயமாவே சொல்லலாம். ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நான் ட்ராவல் பண்ணணும். இப்போ ஏகப்பட்ட பாத்தில் நான் ட்ராவல் பண்ணலாம். இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணலாம், இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணலாம், இதில் ட்ராவல் பண்ணலாம், இதில் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் பாத் என்னது? இது தான் ஷார்ட்டஸ்ட் பாத். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் இட்ஸ் அ ஷார்ட்டஸ்ட் பாத். இப்போது ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம என்ன சொல்லிடுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இப்போது என்னோட கேஸில் இந்த பாத்துலேயே நான் நேராக வந்துட்டேன் அப்படின்ற கேஸில் இந்த கேஸ், அதாவது A to B இதான் பாத் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாத் 1ல் ட்ராவல் பண்ணால் டிஸ்டன்ஸும் ஒன்று தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று தான். ஓகே, டிஸ்டன்ஸுக்கு எஸ்டின்னு போடுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எஸ்பின்னு போட்டிருக்கேன். ஓகே, இந்த கேஸில் எனக்கு டிஸ்டன்ஸும் ஒன்று தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று தான். ஆனால் இந்த கேஸில் இப்போ நீங்கள் இந்த பாத்தில் தான் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த பாத்து 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த பாத் 2ல் டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணாலும் நம்ம வெறுமனே டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் இது மட்டும்தான் வேல்யூவாக இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸுக்கு இந்த டோட்டல் லென்த்தையும் கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த இதுலேயே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எத்தனை கேஸ் போட்டாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கம்மியாக வரவே வராது. ஏன்னா இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அப்போது இந்த ரெண்டு ரிலேஷனை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா, டிஸ்டன்ஸ், ஓகே நான் என்ன எழுதிக்கிறேன், டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுதான் இங்கே எழுதியிருப்பேன்ங்களா. ஸோ இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ், நான் கொஞ்சம் அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ அதாவது இதை இந்த கொண்டு போய் இன்னும் கொண்டு வந்திருக்கேன், அதனால் உங்களுக்கு சிம்பிள் இப்படி இருக்கும். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அதையும் நம்ம சொல்லிட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் நெவர் பி கிரேட்டர் தென் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். ஓகே, ஸோ நான் சம் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போயுமே ஒரு சம் சால்வ் பண்ணும்போது அப்படியே அந்த வீடியோ அப்படியே அங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா டைமும் நீங்கள் கரெக்டாக போடுவீங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்ஸில் தான் உங்களுக்கு இன்னுமே கான்செப்ட்ஸ் கிளாரிஃபை ஆகும். மிஸ்டேக் வந்தோடனே ஒரு டைம் பார்க்கணும், என்ன இடத்துல தப்பு பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா உள்ளே போகும். ஓகே, ஸோ இது உங்களே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். சரி, இப்போ அந்த கொஷின் படிக்கலாம். ஏன்னா அத்லெட் கவர்ஸ் 3 rounds ஆன சர்க்குலர் ட்ராக். ஓகே, ஸோ அப்போ ஒரு சர்க்குலர் ட்ராக் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோம். இதுதான் சர்க்குலர் ட்ராக்கு, இதுதான் அத்லெட். ஓகேங்களா, அப்புறம் சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் 550 மீட்டர் சொல்லிட்டான். ஸோ அப்போ இந்த ரேடியஸ் எவ்வளோ சொல்லிட்டான், 50 மீட்டர்ஸ்னு சொல்லிட்டான். 3 round ட்ராவல் பண்ணுறான். இங்கேருந்து இந்த சர்க்குலர் ட்ராக்கில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டான், 2வது ரவுண்டு போயிட்டான், 3வது ரவுண்டு போயிட்டான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் எவ்வளோ, 3 rounds ட்ராவல் பண்ணியிருக்கான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை ஹிம். ஸோ டிஸ்டன்ஸ், ஓகே, டிஸ்டன்ஸ் டிஐஎஸ்டின்னு மட்டும் போடுறேன். ஸோ டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிப்பான், நம்பர் ஆஃப் ரவுண்டு இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் கண்டுபிடிச்சா போதும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக்கு என்ன ஃபார்முலா, 2πr, n இன்ட்டு 2πr. என்னங்கிறதா நம்பர் ஆஃப் ரவுண்டு விச் இஸ் 3 இன்ட்டு 2πr. ஆருக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான், 50 மீட்டர்ஸ் கொடுத்துட்டானா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × 2 6, 6 × 5 50, 300. ஸோ 300 π. ஓகேவா, 6 × 50 300 கரெக்ட் தான். ஸோ 300 π எனக்கு போதும், இந்த அளவுக்கு போதும். 300 π மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 π மீட்டர்ஸ்னு எழுதிட்டேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா இப்போ எழுதுகிறேன். ஸோ இந்த டைமு ஃபைனல் பொசிஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகேங்களா, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் என்னது, 3 டைம் சுற்றி முடிச்சா கடைசி இங்கே தான் வந்திருக்கான். ஸோ ஃபைனல் பொசிஷனும் 0 தான், இனிஷியல் பொசிஷனும் 0 தான். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 0 தான். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இதில் 0 மீட்டர்ஸ் அப்படின்னு எழுத வேண்டியது தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 மீட்டர்ஸ். இந்த கொஷின் ஓகேவா. சரி, அடுத்து இன்னொரு கொஷின் பாருங்கள். ஸோ அஸ்யூம் யுவர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் 2 kilometers அவே ஃப்ரம் யுவர் ஹோம். ஸோ இதுதான் உங்களோட ஹோம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 2 kilometers தள்ளி உங்கள் ஸ்கூல் இருக்குது. ஓகே, ஸோ நிறையா அப்படியே பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லெசன் ஃபுல்லாக எல்லா மோஷனும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். அதனால் உங்கள் ஸ்கூலும் வீடும் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிங்க இந்த எக்ஸாம்பிள் படி. ஓகே, ஸோ அஸ்யூம் யுவர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் 2 kilometers அவே ஃப்ரம் யுவர் ஹோம். ஓகே,
in the morning you are going to school. Morning என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், இங்கேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டோம். அடுத்து and in the evening you are coming back from the home school to home. ஓகே, கம்மிங் பேக் ஹோம். அப்புறம் இந்த என்டையர் ட்ரிப், வாட் இஸ் த என்டையர் ட்ரிப்னா டோட்டலாக இருக்கிற ட்ரிப்பில் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோம் அண்ட் ஸ்கூல் எவ்வளோ 2 கிலோமீட்டர்ஸ். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னா ஃபஸ்ட்டு காலையில் ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்கோம், ஈவினிங் ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஸோ டோட்டலாக இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும், விச் இஸ் 4 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. Displacement which is equal to final position which is home, initial position home தான், அப்போ 0. ஓகே, 0 கிலோமீட்டர். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து இப்போ இதெல்லாம் இது ஓகே தான் நினைக்கிறேன். அதாவது இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேம்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின், a particle starts from the origin goes along the x-axis up to the point 20 meter. அப்போ x-axis வரையணும் ஃபஸ்ட்டு, வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டேன். ஸோ இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணேன், ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம், விச் இஸ் பாசிட்டிவ் இந்த கேஸில். ஸோ அவன் என்ன சொல்லிட்டான், கோஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இட் கோஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அப் டு த பாயிண்ட் 20 மீட்டர்ஸ். அப்போ 20 மீட்டர்ஸுங்கிற பாயிண்ட் வரைக்கும் போயிட்டோம், மூவ் ஆகிட்டோம். அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் அலாங், இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அண்ட் தென் ரிட்டர்ன் அலாங் த சேம் லைன் டு த பாயிண்ட் -20 மீட்டர். அப்போ இங்கேருந்து போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பியும் என்ன பண்ணுறான், ட்ராவல் ஆகி திரும்பி பேக் சைட் போகிறான். ஸோ பேக் சைட் போய் திரும்பி -20 மீட்டருக்கு ரீச் ஆகிட்டான். ஓகே, ஸோ அப்போ அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக போகிற மோஷனை இந்த கலரில் எழுதுகிறேன், ரிட்டன் வர மோஷனை க்ரீன் கலர் எங்கே இருக்குது, க்ரீன் கலரில் போட்டால் கொஞ்சம் ரிட்டன் மோஷன் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது என்ன கேட்டுற, இது ஓகே ஆகிடுச்சா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் டூரிங் த டோட்டல் ட்ரிப்புன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் அவன் 20 மீட்டர்ஸ் போயிருக்கானா. ஸோ 20 மீட்டர்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன், ரெட் கலரில் போட்டேன். ஸோ 20 மீட்டர்ஸ் போயிட்டான். அடுத்து ப்ளஸ் பேக் அந்த ரிட்டன் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 மீட்டர் போயிருக்கான், அப்புறம் இங்கேருந்து ஒரு 20 மீட்டர் போயிருக்கான். அப்போ டோட்டலாக எவ்வளோ போயிருக்கான், 40 மீட்டர்ஸ் போயிருக்கான். ரிட்டன் ட்ரிப்பு க்ரீன் கலரில் போட்டதுனால நான் க்ரீனில் எழுதுறேன். ஸோ அப்போ 40 மீட்டர்ஸ் போயிருக்கான். 20யும் 40 சேர்த்தா மொத்தமாக 60 மீட்டர்ஸ் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஓகே, 60 மீட்டர்ஸ் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான், இந்த பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகே, சரி. அடுத்து இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்பயும் போல் என்ன பண்ணோம், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகேங்களா, இனிஷியல் பொசிஷன். இப்போ ஃபைனல் பொசிஷன் என்னது, ஃபைனல் பொசிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -20. அப்புறம் இனிஷியல் பொசிஷன் எது, இனிஷியல் ஸ்டார்ட் பண்ண பொசிஷன் இதுதான் இனிஷியல் பொசிஷன், விச் இஸ் 0. அப்போ -20 தான் ஆன்சர், -20 மீட்டர்ஸ். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு, இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸு 60 மீட்டர். ஓகே, டோட்டலாக ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸு 60 மீட்ரு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் -20ன்னு அர்த்தம், நம்ம சொன்ன மாதிரி நெகட்டிவ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுது, நம்ம பாசிட்டிவாக ஒரு ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணியிருந்தோம், அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபைனல் பொசிஷன் இருக்குது, அது 20 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த இனிஷியல் பொசிஷன் அர்த்தம். ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் 3 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து இந்த சம் பாருங்கள், போக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவல் சம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கார் மூவ்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் O. ஓகே, அதாவது கார் மூவ்ஸ் ஃப்ரம் தி பொசிஷன் O டு டி வரைக்கும் போகுது. ஆனால் அலாங் தி பாத் OABCD, OA போகுது, AB போகுது, C போகுது, D போகுது, இந்த பாத்தில் ட்ராவல் ஆகுது. ஓகே, இந்த கேஸில் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் அண்ட் த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும், இது 8 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து 4 கிலோமீட்டர் போகுது, அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து 4 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து திரும்பி ஒரு ரைட் எடுத்து 1 கிலோமீட்டர் வருது, சுற்றி வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. நம்மளுக்கு இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் கேட்குறான், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், OA நான் சும்மா எழுதி வைக்கிறேன், OA ப்ளஸ் AB ப்ளஸ் BC ப்ளஸ் CD கன்சிடர் பண்ணுவோமா. இந்த கேஸில் OA இஸ் ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர், AB is equal to 4 kilometer, BC is equal to 4 kilometer, CD is equal to 1 kilometer. 8 plus 4, 12, 12 plus 16, 4, 16, 16 plus 1, 17. So, total distance travelled is 17 kilometers. 17 kilometers. அப்போ இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஈஸி. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எப்போ என்ன பண்ணோன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு வெக்டர் வரையணும். அது வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இதுதான் அந்த வெக்டர் வரைஞ்சிட்டு இந்த லைனுடைய லென்த்தை மெஷர் பண்ணால் போதும். ஓகே, இப்போ இந்த ஓடி மெஷர் பண்ணணும். நான் எப்படி மெஷர் பண்ணுறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா?
ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் டேரெக்டாக இங்கே மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணால், இங்கே பாருங்கள் இது 4 கிலோமீட்ரு, அப்போ இதுவும் 4 கிலோமீட்டரா, இப்போ இதுவும் 4 கிலோமீட்டரா, அப்போ இது ஆல்ரெடி 8 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இங்கே பாருங்கள் இது இந்த லென்த்தில் நான் எழுதுகிறேன், இந்த லென்த்து 4 கிலோமீட்டர். ஓகே, அப்போது இந்த லென்த்து 8, ஆல்ரெடி டோட்டலாக 8ல் 4 போச்சுன்னா அப்போ இதுவும் 4 கிலோமீட்டர். ஸோ அப்போ இந்த லென்த் எவ்வளோ, விச் இஸ் 4 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அப்போ இதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வேணும்ல, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி பண்ணலாம், ஆல்ரெடி இது 1 கிலோமீட்டர். அப்போது இங்கேருந்து ட்ரா பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சோம்னா அப்போ இதுவும் 1 கிலோமீட்டர், இதுவும் 1 கிலோமீட்டர். ஓகே, இது டோட்டலாக இது ஸ்கேல் எக்ஸாக்ட் ஸ்கேலில் வரையில, அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே பாருங்கள் இது டோட்டலாக 4 கிலோமீட்டர், அதில் 1 கிலோமீட்டர் இதுனா அப்போ மீதி இருக்கிறது 4 - 1 விச் இஸ் 3 கிலோமீட்டர். ஓகே, இது 3 கிலோமீட்டர்ஸ். அப்போ இது 3 கிலோமீட்டர்னா இந்த லைனும் 3 கிலோமீட்டர்ஸ். அப்போ நம்மளுக்கு கடைசியாக இங்கே பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கா, இந்த ஆங்கிள் தான், இந்த வெர்டிக்கல் இந்த லைன் தான் நம்மளுக்கு தேவை, இந்த லைன் தான் நம்மளுக்கு தேவை, ஓலேருந்து டி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ இங்கே நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஹியர் இட் இஸ் 4 கிலோமீட்டர்ஸ், ஹியர் இட் இஸ் 3 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓடி தான் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஓகே அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டா, காப்பிட். ஓகே ஓகே, இந்த கேஸில் இப்போது நம்மளுக்கு இது வேணுமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும்ல. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்மளுக்கு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏன்னா இங்கே 90 டிகிரிஸ் இருக்குது. அப்போது இது ஹைபாட்டன்யூஸ், ஓகே ஓடி ஹைபாட்டன்யூஸ், அப்புறம் இது அட்ஜசன்ட் சைடு இல்லை இது ஆப்போசிட் சைடு எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஏன்னா ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். இதெல்லாம் சிம்பிள் அல்ஜிப்ரா, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த கிரேடில். தெரிலனா பேசிக்ஸ் படிச்சுட்டு தான் வரணும் நீங்கள். ஓகே, 3 ஸ்கொயர் விச் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 9 + 6 25, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 25 விச் இஸ் கிலோமீட்டர். சரி, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், இது வந்து 5 கிலோமீட்டர்ஸ் சொல்லிட்டோம். ஆனால் இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோமா, பட் இது நம்ம புக்கில் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இது வெக்டார் குவான்டிட்டியா, வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூடு இருக்கணும், ஒரு டைரக்ஷன் இருக்கணும். டைரக்ஷன் எப்படி சொல்லுவீங்க, நம்ம இந்த லைன் எப்படி, இதனுடைய டைரக்ஷன் நம்ம எப்படி சொல்ல முடியும், இந்த வெக்டாரோடைய டைரக்ஷன் எப்படி சொல்லலாம், வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஆங்கிள் சொல்லலாம். அதாவது ஒரு ஆங்கிள் வச்சு சொல்லலாம். இப்போ நான் இந்த தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் இங்கேயும் தீட்டா. அப்போது இந்த கேஸில் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இஸ் 3, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடா. இதில் ஆப்போசிட் சைடோட வேல்யூ 3 கிலோமீட்டர்ஸ், adjacent side ஓட வேல்யூ 4 கிலோமீட்டர்ஸ். அப்போ tan theta is equal to 3/4 or theta is equal to tan inverse of 3/4. இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, எனக்கே வேல்யூ ஞாபகம் வரல, பட் 37 டிகிரிஸ் என்னமோ வந்துச்சு. நம்மளோடய சால்வ் பண்ணி தான் வந்திருக்கு, அதனால சொல்கிறேன். ஓகே, tan theta is equal to 3/4 சால்வ் பண்ணிங்கன்னா theta is equal to tan inverse of 3/4 வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி சம்டைம்ஸ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜென்ரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதனுடைய மேக்னிடியூட் தான் போதும். பட் இருந்தாலும் இட்ஸ் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse of 3/4 ஆங்கிள் மேக் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த கொஷின் ஃபைன். அடுத்து இன்னொரு கொஷின். ஓகே, இன்னும் 2 கொஷின் சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சரி, அடுத்து இப்போ என்ன சொல்லிட்டான், ஒரு பார்ட்டிக்கிள் கோஸ் அலாங் எ குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள். இதுதான் அந்த பார்ட்டிக்கிள் விச் இஸ் கோஸ் அலாங் த குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள். குவாட்ரண்ட்னா ஒரு குவார்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் ட்ராவல் ஆகுது. அதில் நீங்கள் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ட்ராவல் பிளாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்ட்டிகல் கோஸ் அலாங் த குவாட்ரண்ட் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 மீட்டர். இப்போ இந்த ரேடியஸ் என்ன சொல்லியிருக்கான், இந்த ஆப்ஜெக்டோடைய ரேடியஸ். ஓகே, இதனுடைய ரேடியஸ், இதுதான் ரேடியஸ் விச் இஸ் 10 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, விச் இஸ் ஆஃப் ரேடியஸ் 10 மீட்டர் ஃப்ரம் இந்த சர்க்கிளோடைய, இந்த குவாட்ரண்ட்டோடைய சர்க்கிள் கொடுத்துட்டான் 10 மீட்டர்ஸ்னு. ஆனால் இந்த பார்ட் ட்ராவல் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது இந்த லைனில் தான் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அலாங் திஸ் குவாட்ரண்ட் அப்படின்றது மெயின். இப்போ என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். நல்லா பாருங்கள், மேக்னிடியூட் மட்டும்தான் கேட்டிருக்கான், வெறுமனே வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்கான். ஓகே, மேக்னிடியூட்னா வெறுமனே வேல்யூஸ் மட்டும்தான். டைரக்ஷன் மேக்னிடியூடும் டைரக்ஷனும் கேட்டால் தான் நம்ம டைரக்ஷன் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் மேக்னிடியூட் மட்டும்தான் கேட்டிருக்கான். மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் அலாங் தி பாத் ஏபி. அப்புறம் டிஸ்டன்ஸ் அலாங் தி பாத் ஏபி, ஏன்னா இந்த பாத் ஏபியில் தானே டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை கேட்டிருக்கான். அப்புறம் இப்போ இது முதல்ல கண்டுபிடிப்போம், அடுத்ததுக்கு போவோம். ஃபஸ்ட்டு பாத் லென்த் வேணுமா, டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாத் லென்த்னு எழுதலாமா, பாத் லென்த்
பாத் லென்த் ஏபி. ஓகே, இந்த ஏபியோட பாத் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதை முன்னாடி கொடுத்துட்டான், இட் இஸ் a quadrant ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்துட்டான். இப்போ ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் சர்க்கிளுடைய லென்த் பாத் லென்த் பார்த்தீங்கன்னா 2πr. 2πr தான் கம்ப்ளீட் சர்க்கிளுடைய பாத் லென்த். ஆனால் நம்மளுக்கு குவாட்ரண்ட், ஸோ அப்போ 1/4 1/4 ஆஃப் 2πr அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா πr டிவைடட் பை 2. ஏன்னா 2வும் 4ம் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 2 வரும், which is πr/2. இப்போது இவங்க என்ன கொடுத்துருக்கான்? ரேடியஸ் 10 மீட்டர்னு கொடுத்துருக்கான். சால்வ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். π × 10 ஆருக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டிவைட் பை 2. ஸோ அப்போ 5π மீட்டர். அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5π மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வரையணும், அதுதான் மெயின். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னால் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு வெக்டார் வரையணும். ஓகே, வெக்டார் வரைஞ்சிட்டோம். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகே, இப்போ இதுலேருந்து ஈஸியாக பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோமா? எப்படி? இந்த டிஸ்டன்ஸ் r is equal to 10 மீட்டர்னா, சின்ஸ் இட் இஸ் அ சர்க்கிள், இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் r is equal to 10 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணலாமா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஏன்னா இதுதான் பாயிண்ட் பி, இதுதான் பாயிண்ட் ஏ, இது ரெண்டுக்கும் பாயிண்ட் ஜாயின் ஆகிறது தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, அப்புறம் இது 10 மீட்ரு, இதுவும் 10 மீட்ரு, நம்மளுக்கு இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகிடுச்சு. ஸோ பித்தாகரஸ் தியரம் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். இப்படி தான் போடணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர்னு போடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர்னா 100 + 100 which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 × 100 எழுதிட்டு 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஸோ 100க்கு ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10 × √2. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 × √2 மீட்டர்ஸ். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறான்? டைரக்ஷன். ஓகே, அதாவது ஆங்கிள் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா எது எக்ஸ் ஆக்சிஸ்? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இது. அப்போது இதுக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் கேட்குறான், விச் இஸ் தீட்டான்னு எடுத்துக்கணும். அப்போ இதுதான் தீட்டா. ஓகே, நான் இங்கே எடுத்துருக்கிறது தான் இங்கே எடுத்திருக்கேன், ஜஸ்ட் தீட்டா. இப்போ இதுவும் ஈஸி தான். ஸோ தீட்டாக்கு எப்பயும் போல் tan தீட்டா எடுத்துக்கலாம். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைடு என்னது? இதில் 10. அட்ஜசன்ட் சைடு என்னது? 10. ஸோ அப்போது tan theta is equal to 1. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 1. ஸோ ஆன்சர் என்னது? விச் இஸ் 45. இதெல்லாம் சின்னது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, ஸோ இது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளோ இது இந்த மாதிரி தான் சம்ஸ் வரும். ரொம்ப டேரெக்டாக இவ்வளோ லென்த் இது இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி தான் வரும். நம்மளுக்கு அப்படியே ஈஸியாக கொடுக்க மாட்டான். அப்படியே டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் போகுது, ரிட்டர்ன் அதெல்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் தான் சால்வ் பண்ணணும் நம்ம. ஸோ டிஃப்ரெண்ட் சம் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுங்கள், இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 6 என்ன ஃபிகர், இதான் கடைசி சம்மாக முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபிகர் பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அலாங் த சர்க்குலர் பாத். பார்ட்டிக்கல் சர்க்குலர் பாத்தில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு ஆஃப் ரேடியஸ் ஆர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரேடியஸ் ஆர்னால் அதை மார்க் பண்ணிடணும். ரேடியஸ் ஆர்னு கொடுத்துட்டாங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? ஆஃப் அ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணுது. அட் மூவ்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிடுச்சு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் அஸ் இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகும்போது ஓகே டிஸ்டன்ஸ் எப்படின்னா கேட்டிருக்கான்? ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ அப்போனால டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு எழுதுறேன். ஃப்ரம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான்? ஏலேருந்து பிக்கு ட்ராவல் ஆச்சுன்னா, எங்கேருந்து ஏக்கு பிக்கு ட்ராவல் ஆச்சுன்னா, பி எங்கே இருக்குது? பி இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆச்சுன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு? ஓகே, இதுக்கும் ஈஸி தான், நம்ம லாஸ்ட் டைம் போட்டது தான். ஸோ இதுவே ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னா அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளா விச் இஸ் 2πr டோட்டலாக இருந்துச்சுன்னா. ஆனால் எனக்கு டோட்டலாக ட்ராவல் ஆகலை, 1/4 ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் பண்ணிக்கலாம், சாரி இது அழிச்சிட்டு எழுதி 1/4 ஆஃப் 2πrன்னு எழுதலாம். அதாவது குவார்ட்டர் ஆஃப் 2πrன்னு எழுதலாமா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு πr/2ன்னு வரும். நம்மளுக்கு ரேடியஸோட வேல்யூலாம் கொடுக்கல, வெறும் ஆர்னு கொடுத்துட்டா, அதனால் டேரெக்டாக πr/2 அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான் ஏ டு பிக்கு. அடுத்து இதுவே அடுத்து என்ன கேட்டிருக்கான்? மூவ்ஸ் ஃப்ரம் ஏ டு சி கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஏலேருந்து சிக்கு ட்ராவல் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம்னு பார்க்கணும். ஸோ இட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஏ டு சி. அப்படிங்கிற கேஸில் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ என்னாச்சு?
ஃபுல் சர்க்கிளில் பாதி மட்டும்தான் ட்ராவல் ஆயிருக்கு, ஏலேருந்து சி வரைக்கும் தான் ட்ராவல் ஆயிருக்கு. அப்போ 1/2 ஆஃப் 2πr அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த கேஸில் πr ஆச்சா. அடுத்து A to D பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் அது which is A to D கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஏலேருந்து D போயிருக்கு which is 3/4 ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், அதாவது 3/4 பாகம் போயிருக்கு, 3/4 ஆஃப் 2πr. அப்போது இந்த கேஸில் which is சிம்பிளிஃபை பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 4 கேன்சல் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு கடைசி ஆன்சரு? ஸோ which is 3πr divided by 2. ஓகே, அடுத்து ஏலேருந்து இ வரைக்குமா, சரி திரும்பி ஏலேருந்து ஏ வரைக்கும், அதாவது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்திருக்கு. ஏங்கிற பாயிண்டில் ஆரம்பித்து திரும்பி ஏக்கே வந்துருச்சு. அப்போ இந்த கேஸில் 2πrன்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 2πr. இப்போ பாருங்கள், π/2 A to B, A to C πr, அப்புறம் A to D 3πr/2, A to A 2πr. ஓகே, சரி இப்போ இதெல்லாம் ஓகே, டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈச் கேஸ். ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈச் கேஸ் எழுதணும், தெரியணும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் மெயின். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் ஈஸியாக வரைஞ்சிடலாங்க இன்னொரு டைம். ஓகே, இதுதான் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, சர்க்கிள் இதுதான் சென்டர் பாயிண்ட்டு, இது ஆறு. ஓகே, இது ஆறுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, அப்புறம் இது பாயிண்ட் சி, அடுத்து இது பாயிண்ட் டி. ஸோ ஓகே, இது பாயிண்ட் டி. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏலேருந்து பிக்கு போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கான். டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஜாயின் பண்ணணும். ஒரு வெர்டிக்கல் லைனில் ஒரு வெக்டாரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் சின்ஸ் இது இந்த டிஸ்டன்ஸ் ஆறுனா இந்த டிஸ்டன்ஸ் ஆறுனா இந்த டிஸ்டன்ஸும் ஆறு தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் ஆறு தான். அப்போ இதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? இது முன்னாடியே இந்த கான்செப்ட் தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறுன்றோம். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும்? ஈஸி தான், இது ஈஸி தான். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகே, ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2r ஸ்கொயரு. ஸோ இப்போ இதில் ஆர் மட்டும்தான் வெளியே வரும். ஸோ ஆர் ஸ்கொயர் பதில் ஆர் வெளியே எடுத்துக்கலாம். r√2 A to B r√2. அவ்வளோதான், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொன்று கேட்டிருக்கான், A to C கேட்டிருக்கான். A to Cக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வரையணும்னா எங்கே இருக்குது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு? ஏலேருந்து சிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணிட்டோமா? அப்போது இது ஈஸி தான். இங்கே பாருங்கள், இது ரேடியஸ் ஆறு, இந்த இதுலேருந்து இதுவும் ரேடியஸ் ஆறு, ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தானே. ஸோ அப்போது A to C இருந்துச்சுன்னா r + r which is 2r. டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 2r. இப்போ இதுவே அடுத்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருப்பான்? A to D கேட்டிருக்கான். இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? அப்போ இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு லைன் வரைஞ்சணும், ஒரு வெக்டார் வரைஞ்சி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தா இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். அப்போ இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். அந்த ட்ரையாங்கிளை வித் ரேடியஸ் ஆர்னு, இதையும் நான் ரேடியஸ் ஆர்னு கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் பண்ணால் எனக்கு ட்ரையாங்கிள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதாவது எனக்கு இப்படி வரும், இதுவும் ஆறு, இதுவும் ஆறு, எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இது. ஸோ இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, விச் ஃபார்ம்ஸ் 90 டிகிரி அட் திஸ் பாயிண்ட். ஸோ அப்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் 2r ஸ்கொயர். ஸோ விச் இஸ் சிம்பிளிஃபைட் அஸ் r × √2. r × √2. ஸோ அப்போ A to D முடிஞ்சிருச்சா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் நான் கேட்டிருக்கான். ஸோ ஏலேருந்து ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனாக இருந்துச்சுன்னா, அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி ஏலே வந்துச்சுன்னா நம்மளுக்கே தெரியுமே என்னது, A to A திரும்பி வந்துச்சுன்னா இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஏன்னா இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன். ஸோ த வேல்யூ இஸ் 0. ஓகே, இதை தான் நம்ம டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் படிச்சிட்டோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமானது. பட் ஆனால் சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைம் சம் சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஐடியா வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்பீடு, அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அதில் வெலாசிட்டி அதெல்லாம் பார்க்கலாம், டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அது சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளியராக ஐடியா வரும். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் ஆர் ஃபீட்பேக், அதாவது ரொம்ப லென்த்தாக இருக்குது, இல்லை கம்மி பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதை நான் கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.